அனைவருக்கும் மாலை நேர அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 29வது தேசிய புத்தக கண்காட்சியினுடைய 9வது நாள் நிகழ்ச்சி இனிதே தொடங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் அன்போடு வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்க முகமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வருகின்றார்கள் மாணவியர்கள். செய்பவர் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ்த்தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவர் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடும் நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழனை நாளும் தலைகுனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னாய் தோன்றுதல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயதினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயமில்லைந்து போகும் என் வாழ்வு, நல்வினை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்தன மனிதனால் புது புதல் மீது செந்தாமரை காடு புதது போல செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி. உப்பு சத்தியாகிரகத்தில் தமிழகத்தில் சிறை தண்டனை பெற்றவர் வே. ராமலிங்கம் பிள்ளை. சரி, அடுத்தது 3வது அணிக்கு உரிய கேள்வி. ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது எதை? மோதிரம், கணையாழி. 3வது ஒரு மதிப்பெண். சீதை தன்னை மீட்டு செல்ல ராமனுக்கு கொடுத்த காலம் எவ்வளவு? 3வது. 4வது. சீதை ராவணனிடம் இருந்து தன்னை மீட்டு செல்ல ராமனுக்கு கொடுத்த காலம் 4வது. யாருக்கும் தெரியலையா? 1வது யாரு? 1 மாதம். சரியான விடை. முதல் அணிக்கு ஒரு மதிப்பெண். முதலணி. இப்போ முதலணிக்கான கேள்வி. பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் பெயர் எது? பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் பெயர் எது? இரண்டாவது அணி. 3வது, 4வது. பாண்டியன் பரிசு என்கின்ற நாடக நூல். பாண்டியன் பரிசு என்கின்ற நாடக நூலுக்கு அதுலதான் பாரதிதாசன் எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தமிழ் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்றால் சிறிதளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாடுவார். சரி, தமிழில் தோன்றிய கலம்பக இலக்கியத்தின் முதலில் தோன்றிய கலம்பக இலக்கியத்தின் பெயர்? தமிழில தோன்றிய முதல் கலம்பகம் என்கின்ற இலக்கியத்தின் பெயர் எது? மூன்றாவது
தொல்காப்பியம் தவறு. நான்காவது தவறு. நான்காவது அணி கலம்பகம். முதலணி இரண்டாவது அணி தெரியல. நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகம் என்கின்ற நூல். சரி, கம்பராமாயணத்தில் மூன்றாவதுக்குரிய வினா, சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் எத்தனையாவது காண்டம்? சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் எத்தனையாவது காண்டம்? சொல்லுங்க. தவறு. நாலாவது தவறு. கம்பன் விழா நடத்துறவங்களா இருக்கிறாங்க. முதலணி 5 சரியான விடை. முதலுக்கு ஒரு மதிப்பெண். சிலப்பதிகாரம் அதுக்கு அடுத்து நான்காவதுக்கு. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? நான்காவது தெரியல. எப்பா தவறு. முதலணி தவறு. இரண்டாவது தவறு. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? இல்லை, தவறு. 3. மகிழ்ச்சி. இரண்டாவது அணிக்கு ஒரு மதிப்பெண். இப்ப இரண்டாவதுக்கு தானே முதலணிக்கா? இந்த கேள்வி முதலணிக்கு உரியது. சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலணி தெரியலையா? மகிழ்ச்சி. அனுமன் சரியான பதில். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்ற அரசு எது? வாழ்வினில் செம்மையை என்ற பாரதிதாசன் பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்ற அரசு எது? புதுவை அரசு. மகிழ்ச்சி. சரியான பதில். இரண்டாவதுக்கு ஒரு மதிப்பெண். அடுத்து இரண்டாவதுக்கு உரிய கேள்வி, பாரதி என்ற சொல்லின் பொருள் என்ன? பாரதி என்ற சொல்லின் பொருள் என்ன? இரண்டாவது அணி தெரியலையா? மூன்றாவது அணிக்கு பாரதி என்ற சொல்லின் பொருள் உலகமா? தவறு. நான்காவது அணி தவறு. முதலணி கலைமகள். மகிழ்ச்சி. சரியான பதில். முதலணிக்கு ஒரு மதிப்பெண். தமிழ் இன வரலாற்றில் கடைச்சங்கம் இருந்த இடம் எது? மூன்றாவது அணி. தமிழ் வரலாற்றில் இடைச்சங்கம் இருந்த இடம் எது? இடைச்சங்கம் 3 சங்கங்கள் இருந்தது இல்லையா? எப்பா தவறு. நான்காவது அணி இடைச்சங்கம் இருந்த இடம். முதலணி இரண்டாவது அணி எப்பா தவறு. நானே சொல்லிடுறேன் பதில. கபாடபுரம். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால், இது மூன்றாவது அணிக்கு உரிய கேள்வி, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் முதலில் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார்? பிரெஞ்சு குடியரசு தலைவரால் முதலில் செவாலியர் விருது பெற்ற
கவிஞர் யார்? பாரதியார் இல்லை, தவறு. 4வது அணி தவறு. பாரதிதாசன் கிடையாது. அவருடைய பரம்பரை கவிஞர் தான். பாவேந்தர் இல்லை. முதல் அணி. 2வது அணி மகிழ்ச்சி, வாணிதாசன் சரியான பதில். 3வது அணிக்கு ஒரு மதிப்பெண். இதோட வினாக்கள் நிறைவடைகிறது. மிக ஆர்வமாக கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் முதல் அணியிலே முதல் நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் தான் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். 1, 2, 3, 4, 10 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலே இருக்கின்ற மாணவர்களுக்கு எங்களின் அன்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக 2வது அணி 4 மதிப்பெண்கள் எடுத்து இருக்கின்றார்கள். 3வது அணியும் 4 மதிப்பெண் எடுத்து தமிழ் உரிமை இயக்கம் மிகப்பெரிய பணியினை கையிலே எடுத்து மிக சிறந்த செயலை மிக சிறந்த செயல்மரபுகளை கொண்டு நடைபெறுத்தி வருகின்றது. தமிழில் எழுதுவதும் தமிழிலே பெயர் பலகை வைப்பதும் தமிழிலே கையொப்பம் இடுவதும் தமிழிலே பெயர் வைக்க வேண்டும் என்பதும் நம்முடைய புதுச்சேரி அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாத வணிக நிறுவனங்களை அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களிடம் சென்று தங்களுடைய முறையான அறிவிப்பையும் வேண்டுகோளையும் விடுத்து செவிசாய்க்காத நிலையிலே கொஞ்சம் கடிந்து அவர்களிடம் சென்று தமிழிலே பெயர் பலகையை இடுங்கள், நாம் வாழுகின்ற இடம் தமிழ் சார்ந்த பகுதி, அதனால் தமிழிலே பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்று அரசு சுட்டிக்காட்டி இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து உணர்த்தி இன்றைக்கு புதுச்சேரி அரசை தம் பக்கம் ஈர்த்திருக்கக்கூடிய அன்புசால் இயக்கத்திற்குரிய எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் பாவாணன் அவர்களை இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து 29வது ஆண்டாக தேசிய புத்தக கண்காட்சியை ஒருங்கிணைத்து அதனை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் ராமலிங்கம் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கக்கூடிய முனைவர் அரங்க முருகையன் அவர்களே, இந்த நிகழ்வின் சிறப்பு பேராளுமைகளாக வருகை தந்து வீற்றிருக்கக்கூடிய மேனாள் அமைச்சர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த முதுபெரும் தலைவர், அனைவராலும் மரியாதையோடு நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமை தோழர் இரா. விஸ்வநாதன் அவர்களே, மதிப்பிற்குரிய ஐயா சிவ வீரமணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஏனைய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
புத்தக கண்காட்சி என்பது ஏதோ வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவை போல அல்லது மத நம்பிக்கையிலான விழாக்கள் போல அல்லது ஒவ்வொரு இனத்திற்கான அடையாளமாக இருக்கக்கூடிய பண்பாட்டு தலங்களிலே இருக்கக்கூடிய விழாவை போல அல்லாமல் இது அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு அறிவு சார்ந்த நாளைய உலகை எவ்வாறு படைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதனை இன்றைய இளைய தலைமுறைகளிடத்திலும் வாழ்கிற மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற அரும்பெரும் பணிகளில் மிக சிறந்த பணிக்கான விழாதான் இந்த புத்தக கண்காட்சி விழா என்பது. எனவே இன்றைக்கு அதனுடைய தேவை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்று கேட்டால் மொழி அடையாளங்கள் இங்கே சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கல்வி சாலைகளிலே தாய்மொழி மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியின் அடையாளங்களிலே மிகவும் உயர்வாக பதிக்கப்பட வேண்டிய அந்த தமிழுக்கான இடம், தமிழுக்கான அடையாளம் என்பது முற்றிலுமாக இல்லாத ஒரு நிலை இங்கே ஏற்பட்டு இருக்கிறது. அதனினும் மிக மிக கொடுமையானது, ஒரு தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த ஒரு குழந்தையின் பெயர் இங்கே தமிழில் இல்லை என்பது வேதனைக்குரியது. இன்றைக்கு கூட தமிழ் இந்து என்கிற ஒரு நாளிதழ் அதிலே மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். சற்றேறக்குறைய 40 மாணவர்கள் இருக்கும். இன்றைக்கு காலையிலே சொல்லாய்வு அறிஞர் ஐயா அருளியார் அவர்களை சந்தித்து பேசுகிற நிலையில் அவரும் அதை சுட்டிக்காட்டினார். அதில் இருக்கிற தமிழ் குழந்தைகள், தமிழர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், ஆனால் ஒரு குழந்தையின் பெயர் கூட அதிலே தமிழில் இல்லை என்பதை வேதனையோடு குறிப்பிட்டார். எனவே இன்றைக்கு நம்முடைய இலக்கிய படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் அல்லது தமிழ் சார்ந்து அமைப்பை நடத்தக்கூடிய அந்த ஆளுமைகள் அவர்கள் நடத்துகிற விழாக்களில் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் என இவர்களை அழைத்து அதற்கு சிறப்பு விருந்தினராக அமர வைத்து அதற்கான பரிசு கொடுப்பதாக இருந்தாலும், பாராட்டு விழா நடப்பதாக இருந்தாலும் அவர்கள் திருக்கரங்களாலே தான் அதை வழங்குவதற்கான முனைப்பை தமிழ் அமைப்புகளும் இன்ன பிற எழுத்து படைப்பாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விழாக்களிலே அவர்களால் உணர முடியும் தமிழ் எந்த அளவுக்கு இங்கே பின்தங்கி இருக்கிறது, அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தாய்மொழி இங்கே 2ஆம் 3ஆம் தர மொழியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அந்த விழாக்களிலே அவர்களால் அறிய முடியும். ஏனால் படைப்புகள் அதை நோக்கித்தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் ஆட்சி செய்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை பற்றி சிறிதும் கவலைப்படுவர்களாக நமக்கு தெரியவில்லை. பச்சை தமிழர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கு கல்வியிலே, அரசு பள்ளிகளிலே தமிழே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஆபத்து. ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அழிப்பதற்கு இரையானது. அணு ஆயுதம் என்பது அன்றைக்கு அந்த நொடியிலேயே அழித்து ஒழித்துவிடும். ஆனால் இந்த மொழி அழிப்பு, கலாச்சார அழிப்பு என்பது மெல்ல மெல்ல
தமிழ் இனத்தையே அது அனாதையாக்குகிற ஒரு சூழலை உருவாக்கிவிடும். நம் கண்முன்னே அப்படி அது தெரியாது. ஆனால் காலம் மாற மாற நம்மால் அதை உணர முடியும். இன்றைக்கு 60 வயதை கடந்திருப்பவருடைய பிள்ளைகள் தமிழ் வழியிலே படித்து இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடும். ஆனால் அவருடைய பிள்ளைகள் 40 to 50 வயதில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி முறையை பார்த்தால் பாதி ஆங்கிலமும் பாதி தமிழும் தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இன்றைய தலைமுறையுடைய பிள்ளைகளை பார்த்தால் தமிழ் என்பதை பேசுகிற மொழியாக மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். எழுதுகிற மொழியாகவோ படிக்கிற மொழியாகவோ பெரும்பான்மையான பிள்ளைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லாத நிலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார். எனவே இது ஒரு இனத்தின் அழிப்பிற்கான ஒரு நடவடிக்கை. எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் பேராசிரியர்களும் அல்லது தமிழுக்காக தமிழ் உணர்வு கொண்டிருக்கக்கூடிய அந்த படைப்பாளர்களும் ஆர்வலர்களும் இன்றைக்கு தமிழுக்காக இயக்கம் எடுத்து போராட வேண்டிய நிலை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 1964 அரசு சட்டம் இயற்றி இருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே பல்வேறு முதலமைச்சர்கள் தமிழை முதன்மையான அடையாளமாக பெயர் பலகையிலே பதிக்க வேண்டும் என்று சட்டமும் அரசாணைகளும் அறிவிப்புகளும் இருக்கிறது. இன்றைய முதல்வர் மதிப்பிற்குரிய ரங்கசாமி அவர்கள் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி சட்டப்பேரவையிலே அறிவித்தார். பெயர் பலகைகள் அனைத்தும் தமிழிலே அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார். அறிவித்து 6 மாதங்களை கடந்து விட்டது. ஆனால் இன்று வரையில் ஒரே ஒரு பெயர் பலகை கூட தமிழில் அமைக்கப்படவில்லை. தமிழகத்திலே புதுச்சேரியிலே தமிழர் வாழ்கிற பகுதியிலே தேசிய விழாவாக யோகா விழாவை நடத்துகிறார்கள். அது அனைவருக்கும் பொதுவானது. அந்த விழாவை அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் தமிழர்கள், அதை பின்பற்ற வேண்டியவர்கள் தமிழர்கள். ஏனென்றால் தமிழ் மண்ணிலே புதுச்சேரி தலைநகரத்திலே பல கோடி ரூபாய் செலவிலே அதை நடத்துகிறார்கள். அதற்கான விளம்பரங்கள் மூளை முடுக்கெல்லாம் வைக்கிறார்கள், சந்து பொந்தெல்லாம் வைக்கிறார்கள். அதற்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவிலே வைக்கப்படுகிற அந்த விளம்பரங்களில் இருக்கக்கூடிய அந்த விளம்பர எழுத்துக்கள் அனைத்தும் இந்தியிலே இருக்கிறது. நாம் இங்கே இந்தி கற்றிருக்கிறோமா அல்லது இந்திய பேசக்கூடிய தாய்மொழியை கொண்டு இருக்கிறோமா? ஆனால் இங்கு ஆட்சி செய்வர்கள் இந்தி பேசக்கூடியவர்களா? ஆனாலும் இங்கே முழுமையாக இந்தியிலே அது அமைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை எண்ணி பாருங்கள். எனவேதான் இப்படிப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக நம்முடைய தமிழ் அறிஞர்கள் தமிழ் அமைப்புகள் ஏறக்குறைய நம்முடைய முப்பாட்டன் பாரதிதாசன் காலம் தொட்டு இந்த தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், மனு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள், மண்டியிட்டு அவர்களிடத்திலே கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் இதுவரையில் செவி சாய்த்ததாக வரலாறு இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தமிழ் மொழியை மறைத்துவிட்டு வெறும் இந்தியிலே இருந்த அந்த பெயர் பலகைகளை தமிழ் உணர்வாளர்கள் என்கிற முறையிலே தமிழ் உரிமை இயக்கம் என்கிற அடிப்படையிலே அது முழுவதுமாக அடித்து நொறுக்கி தூக்கி கிழித்தெறிந்தோம். எரிந்துவிட்டு ஒரு எச்சரிக்கை செய்தோம். தமிழ் யோகாவுக்கான விழாவுக்கான அடையாளங்களை வைத்துவிட்டு விழா நடத்தினால்தான் நடத்த முடியும், இல்லை என்றால் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்றோம். ஆனால் ஒரே இரவிலே முழுவதுமாக தமிழிலே மாற்றி அமைத்த வரலாறு புதுச்சேரியிலே நடந்தேறி இருக்கிறது. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், மடல் கொடுப்பது அவர்களிடத்திலே நம்முடைய விருப்பத்தை தெரிவிப்பது, நேரடியாக சந்தித்து பேசுவதில்லை. அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு உடன்பாடு இல்லை. நமக்கு உடன்பாடு இருக்கிறது, அதனால்தான் மனு அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனுவை பெறுவதற்கு அதில் உடன்பாடு இல்லை. எனவேதான் அத்துமீறுகிற போது, அதையெல்லாம் தகர்த்தெறிகிற போதுதான் ஆட்சியாளருக்கும் அதிகாரிகளுக்கும் அவருடைய புத்தியிலே உரைக்கிறது என்கிற நிலையை இந்த மண்ணிலே உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அமைதியை விரும்பக்கூடிய இந்த மண்ணிலே இன்றைக்கு மொழிக்காக ஒரு போராட்டத்தை, ஏன் அதற்கான தமிழ் போரை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். எனவே இப்படி தமிழ் உணர்வும் தமிழ் பற்றும் தமிழ் மொழியும் நமக்கு மேலோங்கி இருப்பதற்கு
அடிப்படை காரணங்களே மிக முக்கியமான காரணம் இந்த தேசிய புத்தக கண்காட்சி என்பது ஒன்று என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லாத இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதற்கான உந்துதலை, அதற்கான ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த புத்தக கண்காட்சி. அதற்காக 29 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு இன்னல்களிலும் பொருளாதார சிக்கலிலும் இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது. எனவே நம்முடைய மொழியும் இனமும் பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாப்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தேற வேண்டும். அப்படி நடந்தேறுவதற்கு மாணவர்களாகிய நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களிடத்திலும் உங்களுடைய உற்றார் உறவினரிடத்திலும் இப்படிப்பட்ட புத்தகங்களை வாங்கி பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சூழலை, அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு இருக்கிறது. நாமெல்லாம் இன்றைக்கு வீடு கட்டுகிறோம். முதலெல்லாம் அந்த காலத்தில் வீடு என்பது அனைவருக்குமான நிலை இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிறது. அதிலே வரவேற்பறை, படுக்கறை, சமையலறை, குளியலறை என்று அறை வைக்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, வருங்கால இந்த நாட்டினுடைய ஆளுமைகளே, உங்களிடத்திலே வைக்கிறோம். இத்தனை அறைகளும் வைத்து கட்டுகிற போது அதிலே படிப்பதற்கென்று ஒரு நூலக அறையும் வைத்து கட்ட வேண்டும். அது ஒவ்வொரு வீட்டிலும் அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். கற்கிற, நூலை சேமிக்கிற அந்த நிலையை உருவாக்கினால்தான் நம்முடைய கல்வியும் மொழியும் கலாச்சாரமும் இனமும் பாதுகாக்கப்படும். பாதுகாப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பளித்த இந்த நிறுவனத்தாரையும் நம்முடைய சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கான வாழ்த்துறையை வழங்க வருமாறு தமிழ் மாமணி சொல்லாய்வு செல்வர் ஐயா வேல்முருகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். புத்தக கண்காட்சி 29வது புத்தக கண்காட்சியில் மாணவர்களை அழைத்து ஒரு வினாடி விடா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. எந்த செய்தி யாருக்கு சென்று சேர வேண்டுமோ அந்த செய்தியை சேர்க்கிற வகையில் மாணவர்கள், அது ஆசிரியர் பெருமக்களை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். இந்த ஆசிரியர்கள் அது உற்சாகம் கொடுத்து இந்தந்த கேள்வியெல்லாம் படிக்கணும், இந்த கேள்வியெல்லாம் பதில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களை அழைத்து வந்திருக்கார். எனவே முதல்ல உங்களை அழைத்து வந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன், வாழ்த்துகிறேன். மாணவர்களும் தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார். நல்லது. மாணவர்களும் அதுக்கு தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அவருடைய மாணவருடைய அறிவுத்திறனை, நினைவாற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே வழியில் பாருங்கள், அதிகாலை விழிப்பவரும், இளமையில் உழைப்பவரும், முதுமைக்கு பின் சேமிப்பவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இது நம்ம வேல் சொகலா எழுதணும். அவர் அது எழுதினது பாருங்க. இது மாணவருக்கானது. காலையில் எழுந்து எந்த மாணவர் படிக்கிறாரோ, காலையில் 5 மணிக்கு எழுந்து யார் படிக்கிறார்களோ, அப்போ மூளை, நினைவாற்றல் எந்த தொல்லையும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற பாடம் எல்லாம் மூளையில் பதியும். ஆசிரியராக இருந்து 38 ஆண்டுகள் விரிவுரையாக இருந்த அந்த பழக்கத்தை சொல்கிறேன். காலையில் எழுந்து படித்தா ரொம்ப அருமையாக உங்களுக்கு விளக்கம் தெரியும். ஆமாம், முதல் நாள் நடத்துகிற பாடத்தை இரவுலாம் படிக்கிறீங்க, காலையில் இருந்து திருப்பி உதவியை படிக்கும்போது அங்கே மூளையில் நன்றாக படிக்கணும். ரீகாலிங், ரிமெம்பரிங், ரைட்டிங், ரீரைட்டிங் எல்லாம் உங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க. ரைட்டிங், அதே திருப்பி ரீரைட்டிங், திருப்பி எழுதி பார்க்கறது. ரிமெம்பரிங், திருப்பி ரிமெம்பரிங், படிச்சு ரீகாலிங், நீயே அந்த கேள்விக்கான கேள்வியை கேட்டு நீயே பதிலே வரவழைப்பது. ரீகாலிங், ரிமெம்பரிங், இதெல்லாம் கற்றலில் ரொம்ப முக்கியமான ஒன்று. மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையிலே நல்ல அந்த அந்த மாணவியை நல்லா பதில் சொன்னாங்க. கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஒன்றும் இல்லை. கவிஞர் மாணிதாசன் சேலிமேட்டில் வாழ்ந்தவர், நிறைய நூல் எழுதினார், தலைமை ஆசிரியராக இருந்தார், நிறைய தமிழர் நூல் எழுதினார். அந்த நூலினுடைய அருமையும் பெருமையும் கருதி கருத்து ஆணையத்தை கருந்திய பிரெஞ்சு அரசாங்கம்
அவருக்கு செவாலியே என்ற விருதை வழங்கினார்கள். அவர் கவிதையை நானும் தங்கப்பாவும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம். ஆங்கிலத்தில் அவர் கவிதையை மொழிபெயர்த்தோம். நானும் அதை பிரெஞ்சில் மொழிபெயர்த்து முதல்ல அதை சொன்னேன். அதை பிறகு அவர் மதன கல்யாணி அவர் கவிதையை ஆங்கிலத்தில் பிரெஞ்சில் மொழிபெயர்த்து பிரான்ஸ் நாட்டுக்கு அனுப்புனாங்க. இந்த பிரெஞ்சு கவுன்சில் ஆஃபீஸில் மாரியாசனுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் என்னென்ன செய்தார்ன்றதெல்லாம் பட்டியல் போட்டு கொடுத்து, அந்த பட்டியல் நான் தான் தயார் பண்ணேன். அவர் இவ்வளோ தமிழுக்கு செய்திருக்கிறாருன்னு. அப்போ பிரெஞ்சு கவுன்சில் ஆஃபீஸர் அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு குழு போட்டு இவருக்கு புதுவையில் செவாலியே விருது கொடுக்கலாம் என்று பரிந்துரை செய்தார். ஐயாவுக்குலாம் தெரியுது. இப்போ நம்ம அமைச்சர் ஆனால் ஒரு சாதா கிடையாது. பிரெஞ்சுக்காரன் ஒரு பட்டம் கொடுக்குறான்னு சொன்னால் அது உயர்ந்த விருது. அதுபோல் புதுவையில் மதன கல்யாணி செவாலியே பிரெஞ்சு பேராசிரியர் அவர்கள் விருது வாங்கினார்கள். பிரெஞ்சு பேராசிரியர் சச்சிதானந்தம் அவரே வாங்கினார்கள். இலக்கியத்துக்கு 3 பேர் வாங்கினார்கள். நல்லா பாருங்க, இலக்கியத்துக்கு புதுச்சேரியில் 3 பேர் வாங்கியிருக்கிறார்கள் செவாலியே விருது. சிவாஜி கணேசன் செவாலியே விருது அங்கே தமிழ்நாட்டில், அது நடிகருக்காக. அதுபோல் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படிக்க போதே வரும். மாணியாசன் ஏன் அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இப்போ பேசுவது கவிதைன்னா ஆங்கில கவிதை இல்லையா, உலகம் முழுமையும் பாராட்டுகிறார்கள், பேசுகிறார்கள். பேசுவது கவிதையை ஒரு கவிதையை நம்ம கேட்டோன்னா காதால் கேட்குற மாதிரி ஒரு செய்தி வரும், கண்ணால் பார்ப்பது போல் ஒரு செய்தி வரும், மூக்கால் முகவருவது போல் ஒரு செய்தி வரும். ஒரு கவிதையில் இவ்வளோ வேஷமோ, காதால் கேட்பது போல், கண்ணால் பார்ப்பது போல், மெய்யால் உணர்வது போல் ஒரு பாட்டு. யார் பேசுவது கவிதையில் ஆங்கில திறனாய்வாளர்கள் அதை பற்றி விரிவாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு கவிதைக்கு நீ சொன்ன ஆச்சரியப்படுங்க, ஒரே ஒரு கவிதை எடுத்து கொண்டுறார்கள், அது 20 பக்கம் விளக்கம் எழுதுறோம் ஆங்கிலத்தில். நம்மளால் அந்த மாதிரி ஆங்கில விளக்கம்லாம் வரல. அப்போ தமிழில் இருக்கிற கவிதை ஏன் நம்ம பேசக்கூடாது? பேசுவது கவிதையில் early morning the flowers are blossoming in front of the gate, cuckoo, the voice of the cuckoo all over the streets. எல்லா காக்கைகளும் கழுகுகளும் கத்து கொண்டிருக்கின்றன, சேவல் கத்து கொண்டிருக்கின்றன. இங்கிலாண்டில் எதிர்த்து அதே வர சேவல் கூவுவது பேசுவது கவிதையில் காதால் கேட்பது, பூக்கள் பூத்திருப்பது கண்ணால் பார்ப்பது. The freezing air, the freezing air na the cooling air we can see, we can feel on the skin of our body. நம்ம உடலால தான் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ குளிர்ந்த காற்று வீசுகிறது, இதெல்லாம் உணர்ந்து கொள்கிறோம். நம்ம உடல் பட்ட உடல் அது குளிர்ந்த காற்று என்று தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஒரு கவிஞன், இது கற்புல திறனாய்வுன்னு பேர், ஆடியோ விஷுவல் இமேஜரி இன் பொயட்ரி என்று எழுதுகிறார்கள். ஆடியோ விஷுவல் இமேஜரி அண்ட் பொயட்ரின்னா கற்புலனாய்வு வருது. காதால் கேட்பது போல், கண்ணால் பார்ப்பது போல், மெய்யால் உணர்வது போல் என்று பேசுவது கவிதை எவ்வாறு நம்ம பேசுகிறோமோ அதுபோல கவிஞர் மாணியாசன் கவிதை சொல்றேன் பாருங்க. செம்பருத்தி செடி பூக்கும், தீக்கொண்டை சேவல் சிறடித்து குரலெழுப்பி பெருமுழக்கம் செய்யும், கம்பத்து விளக்கெல்லாம் ஒளிமங்கி போகும், கருவானம் உருவாரும் கவிழ்ந்த உருள் தேயும், கும்பத்து நீர்மொன்று சாணமிடும் பெண்கள் குரல் கேட்கும், கதவு இடையில் குளிகாற்று பாயும், தெம்பற்று கிழப்பாட்டி பாக்கி இடுக்கி மோசை திருக்கோடி எதிரொலிக்கும் சிரித்து வரும் காலை. இந்த கவிதை வந்து பாருங்க. காலை நேரம் சேலைமேடு பாகூர் ஒரு வீட்டு முற்றத்தில் செம்பருத்தி செடி பூக்குறது. செம்பருத்தி செடி பூக்கும். அந்த கூரை வீடு, கூரை கோட்டு மேலே சேவல் எழுதி கத்தி கொண்டுக்குது. செம்பருத்தி செடி பூக்கும், தீக்கொண்டை சேவல் செருகழித்து குரலெழுப்பி பெருமுழக்கம் செய்யும், காதால் கேட்பது போல். நல்லா பாருங்க, செம்பருத்தி பூ பூப்பது கண்ணால் பார்ப்பது போல் பேசு கவிதையா ஞாபகம் செய்யா. தீக்கொண்டை சேவல் கத்துவதை காதால் கேட்பது போல். பாருங்க, ஆடியோ விஷுவல் இமேஜரி, கற்புலனாய்வு இமேஜரி. செம்பருத்தி செடி பூக்கும், திருப்பி நல்லா கவனிக்கிறோம். செம்பருத்தி செடி பூக்கும், தீக்கொண்டை சேவல் சிறடித்து குரடைப்பை பெருமுழக்கம் செய்யும், கம்பத்து விளக்கெல்லாம் ஒளிமங்கி போகும். லைட் ஆஃப் பண்ணி போறான் காலையில் 6 மணிக்கு. எல்லாம் அந்த கம்பளம் அப்படின்னு இதே லைட்டு இல்லை, எரியல. ஏன் 6 மணி ஆகி போச்சு? இல்லை, கும்பத்து நீர்மொன்று சாணம் விடும் பெண்கள் குரல் கேட்கும். காலையில் கிராமத்தில் பெண்கள் வீட்டு முற்றத்தில் சாணம் தெளிப்பது, தண்ணீர் தெளிப்பது. பாருங்க, கும்பத்து நீர்மொன்று சாணம் விடும் பெண்கள் குரல் கேட்கும், காதால் கேட்குது. குளிர்காற்று உள்ளே பாயுது, குளிர்காற்று பாய்கிறது உள்ளே.
எல்லாம் படுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கதவை ஒரு பக்கம் திறந்து வைத்து ஒரு கழித்துன்னு சொல்றான், அது மாதிரி வைத்து விட்டு அவன் உள்ள படுத்துக்கிறான். இந்த குளிர்காற்று உள்ளே வீசுகிறது. அப்ப அவன் தெரியுது காற்று வீசுகிறது, அது மெய்யால் உணர்வது. நல்லா கவனிங்க, மெய்யால் உணர்வது, கண்ணால் பார்ப்பது போல், காதால் கேட்பது போல், மெய்யால் உணர்வது போல். அடுத்து சொல்றாரு பாரு, தெம்பற்று திழப்பாட்டி பாக்கு இடிக்கும் ஓசை தெருக்கோடி எதிர்வலிக்கும். தெருப்பாட்டி பாக்கு டொக்கு டொக்குன்னு இடிக்கிறாளாம். அதை கேட்டுக்கொண்டு சூரியன் தோன்றி வருகிறான், பகலவன் தோன்றுகிறான். தெம்பற்று கிழப்பாட்டி பாக்கு இடிக்கும் ஓசை தெருக்கோடி எதிர்வலிக்கும் சிரித்து வரும் காலை என்று இப்போ சொன்னாங்க பாருங்க இல்லையா. ஆசிரியர் சொன்னார், நவம்பர் 1ஆம் தேதி தான், முதல் நாள் தான் நம்முடைய புதுச்சேரி விடுதலை அடைந்தது. அதான் முதல்ல போராட்டம் நடந்து கொண்டார்கள். ஒரு நாள் வெற்றி பெறவில்லை. 178 பேர் நகரமன்ற உறுப்பினர் தான் ஓட்டு போட முடியும். அதுக்கு ஒரு ஓட்டு போடுறது ஒரு தகுதி இருக்கணும். அப்போ அந்த காலத்தில் நகரமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும், ஒரு 5-6 காணி இருக்க வேண்டும், இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது. அப்போ பிரெஞ்சுக்காரங்க காலத்தில் இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது, பெருந்தன்மையான மனிதராக இருக்க வேண்டும், கிராமப்புறத்தில் இவர் மக்கள் மதிக்க வேண்டும். அவர் தான் ஓட்டு உரிமை கொடுத்தான். சாதாரண ஆள ஓட்டே கொடுக்கலையா, கொடுக்கவே இல்லை. அந்த 178 பேரும் அதற்கான சான்று உடையவர்கள். பாருங்க எப்படி பாருங்க, யார் ஊரில் எல்லாரும் கேட்குறான். நகரமன்ற உறுப்பினர் நிறையா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் தவறாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பேருக்கெல்லாம் பிரெஞ்சுக்காரன் ஓட்டு உரிமை கொடுக்கவில்லை. அது எப்படி செஞ்சான் பாருங்க. உடனே அதை ஆராய்ச்சி பண்ணி தெரிவு பண்ணி 178 பேர் எங்க கீழூரில் ஓட்டு எடுப்பு நடக்குது, பிரெஞ்சுக்காரன் எதிர்த்து. அதில் 170 பேர் பிரெஞ்சுக்காரன் இந்த புதுச்சேரி விட்டு விலகிவிட வேண்டும், பிரான்ஸுக்கு போய்விட வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். 8 பேர் மட்டும்தான் ஆதரிச்சு ஓட்டு போட்டார்கள். 178 பேர். அதில் தாத்தா வைத்திலிங்கன்றவர் அங்கே கீழூரில் போய் ஓட்டு போடுறாரு. அந்த காலத்தில் கீழூரில் தாத்தா 162 பேர் வரும் வைத்திலிங்கன். அவர் 2 பேர், வைத்திலிங்கன் என்பது வீரப்பன் 2 பேர் அவர். அது இப்போ பாரு எவ்வளோ சிரமமாக இருப்பாங்க. அப்போ அவர் எழுதி எல்லாத்துக்கும் குறிப்பிடலாம், இவ்வளோ சிரமப்பட்டால் போனோம் அப்படின்னு. ஓட்டு போடுவதற்கே ஒரு தகுதியை நிர்மாணம் பண்ணவன் பிரெஞ்சுக்காரன் எவ்வளோ அருமையாக செஞ்சிடறான் பாரு. எல்லாரும் ஓட்டு போகிறாங்களா, நீலாம் ஓட்டு போடக்கூடாதுயா, உன் மேலே பல வழக்கு இருக்குது, காவல் நிலையத்தில் உன் மேலே புகார் இருக்குது, நீ ஓட்டு போட தகுதியில் நீக்கியே விட்டோம். எவ்வளோ அழகாக செஞ்சிடறான் பாருங்க. இதெல்லாம் நம்ம இது தமிழருடைய ஓட்டு உரிமை. நம்முடைய கல்வெட்டுகளில் வரக்கூடிய செய்தியை அறிந்து கொண்டு பிரெஞ்சுக்காரர்கள் இப்படி தான் ஓட்டு போடணும்னா அப்படியே அதேமாதிரி செய்வோம்னா நம்மளை பார்த்து அவன் கற்றுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. டூப்ளெக்ஸ் வீரம்பண்ணம் கடற்கரைக்கு போயிட்டு அப்படி வராரு, முருகன் பார்த்தா கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். டூப்ளெக்ஸ் மதாம் டூப்ளெக்ஸ் நாற்காலி போட்டு உட்காந்து கொண்டிருக்கிறாங்க, கூத்தா நடந்து கொண்டிருக்குது. என்ன பிரெஞ்சுக்காரன் தமிழில் அது எங்கள் தாத்தா மாரியெல்லாம் போய் பிரெஞ்சில் சொல்கிறாங்க. இப்போ அவன் தர்ம வேஷம் கட்டுக்கிறான், தொப்பகத்தோடு கூட தர்மா என்ன அரசேன்னுவான், தர்ம வேஷம் போட்டுக்கணும்னு கூத்தாடி பக்கத்தில் நகைச்சுவையாக ஒரு நாள் பண்ண போய், மாதம் மும்மாறி பொழிகிறதா, பொழிகிறது, மக்கள் சுகமாக இருக்கிறார்களா, இருக்கிறார்கள். அவன் கூத்தாடி சொல்கிறத பிரெஞ்சில் மொழிபெயர்க்கிறாங்க. நீர்வளம் இருக்கிறதா, விவசாயம் பெருகிறதா, ஆமாம் எல்லாம் விவசாயம் பெறுகிறது, வாய்க்கால் வளர்ப்பில் வழிந்தோடுது நீர், தண்ணீர் பஞ்சம் இல்லை, இன்னும் சடங்குகளில் வாய்க்கால் கட்ட வேண்டும், அதை குறிச்சிக்கிடும். வாய்க்கால் கட்ட வேண்டும்னு சொல்கிறான் பாரு, அது குறிச்சிக்க இன்னும் சரியான முறையில் விவசாயம் பெருகவில்லை பாருங்க. பிரெஞ்சுக்காரர்கள் தமிழுடைய ஆட்சி முறையை அறிந்து, தமிழுடைய விவசாய முறையை அறிந்து என்ன பாச்சு, அதனால தான் அவர் ஆட்சி சிறப்பாக இருந்தது இல்லை. கொம்மியன் வகுத்தது கூட தமிழுடைய முறை தான். கொம்மியன் 8 கொம்மியன் வகுத்தார்களே, அதுக்கு அடிப்படை காரணமே தமிழுடைய வரலாற்று முறை. கொம்மியனா வகுத்தா தான் ஒரே அது இருந்து வர முடியாது. கொம்மியன் 8 கொம்மியன், பாகூர் கொம்மியன், அரியாம்பு கொம்மியன், உழவர்கர் கொம்மியன் அமைச்சதே எதோ அடிப்படையில் தமிழுடைய வழிபாட்டு முறையில் அமைத்தான். எனவே இப்படிப்பட்டதெல்லாம் சிறப்பாக இந்த நாளுக்கு ரொம்ப நீண்ட நேரம் நாங்கள் பேசக்கூடாது. ரொம்ப அருமையாக சிறப்பு செய்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம் என்பது நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான ஒரு வழியை நாம் பண்ணி விட்டு வேணும். நம்முடைய பாவனன் அவர்களுடைய எங்கள் திரிபுராவில் KN சாமின்னு போட்டு விருப்படம் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்கிறேன், நான் கிளம்புறேன். நான் அவர் சர்க்கடிக சோகாதில் அவர் விமான நிலையம் போயிட்டார். அவன் பற்றி 25 ஆண்டுக்கு முன்னாடி நான் அந்த கதை. அப்போ எப்படி நம்ம பேரை பார்த்தா நம்ம ஊர்லேருந்து வந்துடுறாரு, நாங்கள் போய் அங்கே தங்கியிருந்தோம் 10 நாள். ஏன்னா
அந்தந்த தாய்மொழி. நீ எந்த திரிபுரா போங்க, பெங்காலி போங்க, ஒரிசா போங்க, ஆந்திரா போங்க, அவ தாய்மொழியில் தான் கலை இருக்கும். நான் மைசூர் யூனிவர்சிட்டியில் படித்தால் பிஏ பிஎட்லாம் அப்போ பெரிய ஆறு இருக்கும். மனச தங்கத்து மேலே மிகப்பெரிய ஒரு சகதி சேரு அதை எழுதி வச்சுக்கிறாங்க. கன்னடத்தில் எழுதி வைக்கிறோம். இது சகதி சேரு உள்ள இடம் இங்கே இறங்காதுன்னு கன்னடத்தில் எழுதி வச்சிருந்தோம். ஒரு வாரம் தான் கல்லூரியில் வந்து படிக்கிறது, இளங்கலை படிக்கிறது வந்தான். இறங்கி போனான் பாரு, தண்ணி சேத்துல இறந்துட்டான். ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா இறந்திருக்க மாட்டான். அவன் மொழியை தாய்மொழியில் எழுதியிருந்தால இவனுக்கு கன்னடம் தெரியாது. வெளிமாநிலத்து மாணவன் அது தெரியாம போய் இறங்கி சகதியில் சேர்ந்து நாங்கள் போய் அவனை தூக்கணும். அதுதான் சொல்ல வரோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் அவனை போய் நாங்கள் கவுர் கட்டி தூக்கணும். எனக்கு நீச்சல் தெரியும், என்ன மாதிரி இருந்தாலும் எப்படியோ நான் நீச்சிடுவேன். இறங்கி உடம்பு பூரா சேரு நானும் காந்து பண்ண முடியும். இதுதான் பேரு. நான் இன்ன வரைக்கும் அது என் மருமகளுக்கு அந்த பேர் திருப்தியாக வருது. அருள்மொழின்னு பேர் வச்சப்போம் என் பொம்பளை பொண்ணுக்கு. அது புலிநீரில் படிச்சது 10ஆம் முதல் மதிப்பெண், 12ஆம் முதல் மதிப்பெண். என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பேர் யார் வச்சாங்க, யாரு புலினி உடனே நான் தான் போனேன். இந்த பேர்லாம் எல்லா பேரும் சொல்லி வந்தேன். அருமையான பேர் சார், நல்ல பேர் வச்சிருக்கு. யாரு அவங்க இருக்கிறவங்க பாராட்டுறாங்க. இந்த கதையை என்ன சொல்றது, குளோனி ஹெட்மினிஸ்டர் பாராட்டுறாங்க, அருமையான பேரு அப்படின்னு. காரணம்னா அது அருள்மொழின்றது இயேசுபிரானுடைய ஜெண்டர் பேஸ் வருது இல்லை. எனவே நம்மால் முடியும், நாம் செய்து காட்ட வேண்டும், போராட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நிகழ்ச்சிக்கான அறிமுக உரையை நிகழ்த்த வருமாறு இந்த 29வது புத்தக கண்காட்சியினை நடத்தி வருகின்ற பேராசிரியர் பாஞ்சி ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நமது பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதல்வர், மேனாள் மத்திய அமைச்சர் ஐயா வே நாராயணசாமி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் நமது கண்காட்சிக்கு வருகை தந்து அங்கே பரிசுகளை வழங்கியும் மாணவ செல்வங்களையும் மற்றவர்களையும் வாழ்த்தியும் வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு 6 ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். ஏன் இந்த விருதை வழங்குகிறோம், அவர்கள் சிறப்பிக்க வேண்டிய தருணம் என்ன என்று எண்ணி பார்ப்பீர்களே. ஆனால் இந்த புத்தக கண்காட்சி தொடக்கத்தில் இருந்து 1997ஆம் ஆண்டு இருந்து இந்த புத்தக நிறுவனங்கள் இங்கே வருவதற்கும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவுமாக நமது ஐயா மேனாள் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுடைய முயற்சி மிக கூடுதலானது. அவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் இந்த நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோலவே நமது தந்தை பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் புத்தக நிறுவனமும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அவர் ஐயா திரு சிவ வீரமணி ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு இந்த புத்தக சேவை செம்மல் விருதினை வழங்கி வருகின்றோம். அதுபோலவே இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம், இலக்கிய நிகழ்வுகளுக்கெல்லாம் எங்களுக்கு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்துறை பேராசிரியர், புதுவை பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியர் நாகலிங்கம் ஐயா அவர்கள், பேராசிரியர் கருணாநிதி அவர்களும் நாம் இங்கே சிறப்பு செய்கின்றோம். அதுபோலவே பள்ளிகளிலே இருந்து டாக்டர் டி ரங்கநாதன் அவர்கள், நமது சுயநிதி தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களையும், இந்த ஊடகத்துறையிலே வளர்ந்து வருகின்ற திரு அருள்மொழிவழன் அவர்களையும் இந்த விருதுகளை வழங்கி இங்கே சிறப்பு செய்ய இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே இவர்களை ஊக்கப்படுத்துவதன் காரணமாக இங்கே பங்கேற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் மிக சிறந்த முறையிலே இந்த வினாடி வினா போட்டிகளிலே பங்கேற்று சிறப்பு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. உங்களைப் போல மாணவராக இருந்து இன்றைக்கு ஊடகத்துறையிலே ஒரு குறிப்பிடத்தக்க நபராக வளர்ந்திருப்பவர் தான் அருள்மொழிவழன். அதுபோலவே நீங்களெல்லாம் வருங்காலங்களிலே சிறந்தவர்களாகவும் இங்கே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இந்த தமிழ் முக்கியத்துவத்தையும், புதுச்சேரியில் அது எப்படி இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது, அதனை எப்படி காக்க வேண்டும் என்பதிலும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு இந்த இயக்கங்களோடு இணைந்து நீங்களும் செயலாற்ற வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த மொழியை காப்பாற்ற முடியும்.
எல்லா மொழிகளுக்கும், இந்த வளர்ந்திருக்கின்ற மொழிகளுக்கெல்லாம் உலக நாடுகளிலே சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே ஆனால் அந்த மொழிக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும், ஒரு நாடு இருக்கும். அரசாங்கம் இல்லாத ஒரே மொழி தமிழ். அதனால தான் இது மக்களால் காக்கப்படுகின்ற மொழி. காலந்தோறும் வலுவிழந்து கலையிழந்து அழிந்து மேலே எழும்பி வரும். ஏனென்று சொன்னால் இதற்கு ஒரு அரசாங்கம் இல்லை. எங்காவது ஒரு மூலையில் இந்த உலகத்திலே இந்த மொழிக்கு ஒரு அரசாங்கம் இருக்குமே, ஆனால் இந்த மொழியும் பாதுகாக்கப்படும். ஆனாலும் கூட நமக்கு யுனெஸ்கோ இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது 25 ஆண்டுகளில் இந்த தமிழ் இல்லாமல் போய்விடும் என்று. ஆனாலும் கூட நமது மக்கள், நம் சந்ததியினர் இந்த மொழியினை பாதுகாத்து வருவார்கள் என்பதிலே எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையிலே தான் இந்த மொழியை நகர்த்து கொண்டிருக்கின்றது. நாமே ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட மொழியை அழிப்பதிலே நாம் வல்லவர்களாக இருக்கின்றோம். அந்த நிலைகளை எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஐயா பாவாணன் அவர்கள் போன்றவர்கள் தன்னெழுச்சியாக எடுத்திருக்கின்ற முயற்சிகளுக்கு நாமும் துணையாக இருக்க வேண்டும். ஐயா நாராயணசாமி அவர்கள் எல்லாம் இது போன்ற முயற்சிகளுக்கு மிகுந்த ஆக்கமும் ஊக்கமும் செலுத்தக்கூடியவர்கள். அவர்கள் பாராளுமன்றத்திலேயே தமிழிலே பேசியவர்கள். அவர்களுக்கும் ஹிந்தி தெரியும், அவர்களுக்கும் நன்றாக ஆங்கிலம் தெரியும். இருந்தாலும் மொழியின் மீது ஒரு அக்கறை கொண்டவர். அதே போலதான் நமது ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் இந்த சமுதாயத்தையே எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை கொண்டவர். இந்த நல்ல உள்ளங்களை எல்லாம் பாராட்டுவதற்காகவும் வாழ்த்துவதற்காகவும் இந்த விருதுகளை வழங்குவதற்காகவும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை சிறப்பு செய்து இந்த விருதுகளை வழங்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் புத்தக சேவை செம்மல் விருது வழங்குகின்ற விழா. இதிலே 29வது தேசிய புத்தக கண்காட்சி. அதிலே நிறைய புத்தகங்களை வாசிப்பவர்கள், அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு வாசிப்பதற்கு ஊக்குவிப்பவர்களுக்கு இந்த பரிசு வழங்குகின்ற விழாவிலே கலந்து கொள்வது நான் பெருமை அடைகிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற விருதுகளை பெற்ற மரியாதைக்குரிய முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் திரு இரா விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநிலத்தினுடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு சிவ வீரமணி அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு நாகலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய பேராசிரியர் மு கருணாநிதி அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் ரங்கநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய அருண்மொழி சோழன் அவர்களே, இங்கே துவக்க உரை ஆற்றிய மரியாதைக்குரிய பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திய மரியாதைக்குரிய அரங்க முருகையன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற முனைவர் ஆனந்தன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சியில கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை பரிமாறுவதிலே தொடர்ந்து இந்த பணியை நான் செய்து வருகிறேன். நான் மத்திய அமைச்சராக இருந்த சமயத்திலும், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலும், முதலமைச்சராக புதுச்சேரி மாநிலத்தில் இருந்த போதும், பதவியில் இல்லாத போதும் மரியாதைக்குரிய பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் மறந்து விடாமல் எங்களை எல்லாம் அழைத்து இந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, இந்த பரிசுகள் வழங்குகிற விழா, விருது வழங்குகிற விழாவிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு அவர் வாய்ப்பளித்ததற்கு அவருக்கு தனிப்பட்ட முறையிலே நான் நன்றி தெரிவித்துவோம். மரியாதைக்குரிய அரங்க முருகையன் அவர்கள், அவருடைய பணியும் மிக சிறப்பானது. அவர் தமிழ் மொழியை பரப்புவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற ஒரு அருமை நண்பர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் தமிழ் மொழியிலே பற்று கொண்டது மட்டுமல்லாமல் தமிழ் மொழி புதுச்சேரி மாநிலத்திலே வளர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பாவாணன் அவர்கள் ஒரு போராளி. தொடர்ந்து தமிழை காப்பாற்றுவதற்காக, தமிழ் மொழிக்காக அவர் போராடி கொண்டு வருகின்ற ஒரு தலைவர்.
அதே போல தமிழ் மொழியே மூச்சு என்று பாடுபடுகின்ற மரியாதைக்குரிய வீரமணி அவர்கள், இவர்கள் முன்னிலையில நான் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த பெருமை என்று நினைக்கிறேன். எல்லோரும் அதாவது என்னுடைய அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில தமிழ் மொழியை எங்கெங்கெல்லாம் நாம் நம்முடைய ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும், தமிழ் மொழியை வட மாநிலங்களில் உள்ளவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நம்மால் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியும், குறிப்பாக பாராளுமன்றத்திலே தாய்மொழியை ஒழிக்க செய்வதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் என்னால் முடிந்தவரை சில பணிகளை நான் செய்திருக்கிறேன். 1985ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற மேலவைக்கு முதல் தேர்ந்தெடுத்த பொழுது, தேர்ந்தெடுத்து சென்ற சமயத்திலே நான் உறுதிமொழி எடுத்தது நம்முடைய தாய்மொழி தமிழில. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிநபர் மசோதா, தனிநபர் தீர்மானம் என்று அதை முன்மொழிந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த காலத்தில எல்லாம் நேரடி ஒலிபரப்பு இருக்குமே தவிர, அதாவது இந்தியில் பேசுவதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே தவிர மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்து கொடுப்பதில்லை. நாங்கள் எல்லாம் அவர்கள் இந்தியில் பேசும்போது என்ன பேசுகிறாள் என்று புரியாமலே அமர்ந்து கொண்டிருப்போம் பாராளுமன்றத்திலே. ஆனால் ஆங்கிலத்திலே வரும். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் ஆங்கிலத்திலே சரளமாக பேச முடியாது. அதற்கு பிறகு நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் தமிழை பேச வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்திலே முதலில் நாங்கள் அனுமதி வாங்க வேண்டும். சபையினுடைய நாயகரிடம் அனுமதி வாங்க வேண்டும். அது 2 நாட்களுக்கு முன்பே எழுதி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவையான மொழிபெயர்ப்பாளரை அவர்கள் தயாராக வைத்திருப்பார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். தென் மாநிலத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் 2:30 மணியிலிருந்து 6 மணி வரை பாராளுமன்றம் நடைபெறும் பொழுது நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே பேசுவோம். அதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பினோம். அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எங்களால் செய்ய முடியாது, மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் உங்களுக்கு 30 நாட்கள் கெடு கொடுக்கிறோம். 30 நாட்களுக்குள் நீங்கள் மொழிபெயர்ப்பாளரை தயார் செய்து, அது ஆங்கிலம் தமிழாக இருந்தாலும் சரி, கன்னடாவாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த சமயத்தில் வேகமாக மொழிபெயர்ப்பாளர்களை நியமித்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியிலே பேசி பாராளுமன்றத்திலே முதலாக தாய்மொழியிலே பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய சரித்திரத்தை நாங்கள் உருவாக்கினோம். அது இப்பொழுது நடைமுறையில வந்துவிட்டது. இன்னொரு படி சென்று நேரடி ஒளிபரப்பு இப்ப வந்துவிட்டது. எந்த மொழியில் நீங்கள் பேசினாலும் மற்ற மொழியிலே அதே மொழிபெயர்ப்பு. இந்தியில் வேண்டும் என்றாலும் தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம தமிழிலே பேசுறோம், ஆங்கிலத்திலும் அது நேரடி ஒளிபரப்பு வரும். அந்த நிலை வந்துவிட்டது. இப்போது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களும் மரியாதைக்குரிய செல்வ கணபதி அவர்களும் தமிழிலே மிக சரளமாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது நாங்கள் போட்ட அந்த விதையானது இப்பொழுது மரமாகி இருக்கிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினாலும் சரி, எனக்கு இந்தியில பேச முடியும், சரளமா பேச முடியும், ஆங்கிலத்தில் பேச முடியும். ஆனால் தாய்மொழி தமிழில் நாம் பேசுகின்ற அந்த நமக்கு வருகின்ற அந்த உத்வேகம், அந்த உணர்வு, அந்த அந்த நம்முடைய அந்த பேசும்போது நமக்கு இருக்கிற அந்த நம்முடைய உடல் பாவம், அது மற்ற மொழியில் பேசும்போது இருக்காது. அது நான் பார்த்து தனிப்பட்ட முறையில் நான் பார்த்திருக்கிறேன். நம்ம அதாவது பாராளுமன்றத்தில் வாதிடும் போது கூட தமிழ் மொழியில் பேசுவது என்றால் நமக்கு அதுல ஒரு கெத்து இருக்குது. எங்களுக்கு எல்லாம் பாராளுமன்றத்தில் சண்டை போடும்போது கூட நம்ம தாய்மொழியில் பேசும்போது கூட அதாவது நாகரிகமாக சண்டை போடுவோம். அநாகரிகமா இல்ல, நாகரிகமா சண்டை போடுவோம். இதை நான் சொல்வதற்கு காரணம், நாம் எங்கு சென்றாலும் சரி, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி, நம் தாய்மொழியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது, மறந்துவிடக் கூடாது. தாய்மொழியை
நாம் நம்முடைய வீட்டுல நம்ம பேசுறோம், ஆனா வெளியில போனா பேச மாட்டோம். வெளியில கடைக்கு போறான்னு வச்ச கணவன் மனைவி அங்க பேச மாட்டாங்க. அது இருக்கக்கூடாது. அங்கேயும் பேச வேண்டும், வெளிப்பகுதியிலையும் பேசணும். அத சொன்னாரு பாருங்க மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பேராசிரியர் பேசும்போது, அதாவது வட மாநிலங்களில் அவருடைய தாய்மொழியில பேசுறாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் திரிபுரா போனா, மேகாலயா சென்றால், மணிப்பூர் சென்றால் அவருடைய தாய்மொழியில பேசுறாங்க. அதாவது அஸ்ஸாமில் இருந்து நீங்க மத்திய பிரதேசம் வரைக்கும் இந்திய தவிர வேற எந்த மொழியிலும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனா ஆங்கிலத்துல பேச மாட்டாங்க. படிச்சவங்க கூட, ஒரு ஐஏஎஸ் படிச்ச அதிகாரி அவர் கூட பேசும்போது அவராவது ஆங்கிலத்துல பதில் சொல்ல மாட்டாரு, இந்தியில் தான் பதில் சொல்லுவார். ஆனா அவர் ஆங்கிலத்துல தேர்வு எழுதி தான் வெற்றி பெற்று இருப்பாரு, ஆனா அவர் இந்தியில பேசுவார். இப்படி அந்த மொழி வெறி இருக்கிறது அவரிடம். நம்ம நம்ம தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு மற்ற மொழி பேசுறா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நிலை இருக்கக்கூடாது. இப்ப கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா பெயர் பலகையும் தமிழ் மொழியில இருக்குன்னு சொன்னாங்க. அது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறாங்க. அதை பார்த்து நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னாரு, எங்க நடந்தது? புதுச்சேரியில நடைமுறைப்படுத்துற. உங்களுக்கு தெரியும், தமிழ் ஆராய்ச்சி கழகம் தூங்குது. அது மட்டும் தூங்கல, எல்லாம் தூங்குது. இது ஒண்ணு. அதுல இதை நான் அரசியலுக்காக சொல்லல, இருக்கிற நிலவரத்தை சொல்றேன். அதாவது நம்முடைய தாய்மொழியை நாம் பேசினா, தாய்மொழியில் நம்ம பேசுவதிலே நமக்கு இருக்கிற அந்த கௌரவம், அந்த மதிப்பு, மரியாதை எல்லாம் மற்ற மொழிகள் பேசும்போது இருக்காது. அதனாலதான் இந்த புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்துவதன் மூலமாக தமிழ் மொழியை புதுச்சேரி மாநிலத்தில் வழக்காடு மொழியா கொண்டு வரணும். கோப்புகள்ல தமிழ்ல எழுதணும். வடநாட்டை சேர்ந்தவங்க கூட எழுதணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், தமிழ் கற்றுக் கொடுக்கணும். விதி இருக்கு. நான் அந்த அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு அமைச்சரா இருந்தேன். 9 வருஷம் இருந்தேன். அதாவது மத்திய பணியாளர் துறையினுடைய அமைச்சரா இருந்தேன். ஒரு விதி இருக்கு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மாநிலத்திற்கு, இந்தி மொழி இல்லாத மாநிலத்திற்கு, தென் மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டால் அவர்கள் 6 மாதத்தில் அந்த மாநில மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா எந்த அதிகாரியும் கத்துக்கிட்டு இல்லை. வருவாங்க, நாங்க அவங்க மொழியில் தான் பேசுவாங்க. அதனால இந்த உணர்வு, இந்தி படிக்கிற மக்களுக்கு இருக்கிற உணர்வு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, தென் மாநிலங்களுக்கு கிடையாது. அதாவது பேசுறது, வீட்டுல பேசுறது கூட ஆங்கிலத்துல பேசுவாங்க. அதை ஒரு பெருமையா நினைப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு முக்கியமாக தமிழ் மொழி கல்வியை கொண்டு வரணும். நீதிமன்றத்துல முதலா தமிழ்ல தீர்ப்பு எழுதுறாங்க. தமிழ்ல தீர்ப்பு எழுத நான் பாக்குறேன். நல்லா படிச்சு பார்க்கும்போது, அதாவது நல்ல தமிழ்ல நல்ல புலமை பெற்றவங்களே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. அந்த நீதிபதிகள் கொடுக்குற அந்த தீர்ப்புல அவங்க எழுதுற அந்த வாதங்களை அவங்க முன்ன வைக்கிறதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ஆர்வமா இருக்கும். அதே போல எப்படி நீதிமன்றத்தில் எப்படி நம்ம கொண்டு வரணும், கீழமை நீதிமன்றம் கொண்டு வராங்க, அது உயர் நீதிமன்றத்தில் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே போல அதிகாரிகளும் தங்களுடைய கோப்புகளை தமிழ் மொழியில் எழுத வேண்டும். அதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய மாநில அரசு அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா அதை நாங்கள் கண்டிப்பா செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து நமது மேலாள் அமைச்சர் அவர்கள் ஏற்புரை வழங்குவார். அன்பிற்கினிய மேலாள் மத்திய அமைச்சர், புதுச்சேரி மேலாள் முதலமைச்சர் மற்றும் இந்த சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கினிய பாஞ்சி ராமலிங்கம், இன்றைக்கும் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் பாவாணன், திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வீரமணி, சொல்லாளர் மரியாதைக்குரிய வேல்முருகன், இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பள்ளியிட கூட்டமைப்புடைய தலைவர் அவர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு என்பது
மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தி மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர் மத்தியில் விதைக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு செயல்பாடும் அவருடைய வாழ்க்கைக்கு மிக அற்புதமாக அது அமையும் என்று நான் நம்புகின்றேன். தேடுதல் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய பருவம் மாணவர் பருவம் தான். ஏதோ பள்ளியில் படிக்கிறோம், அந்த சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அதை மட்டும் படித்து நாம் தெரிந்து கொண்டு மார்க் எழுதி வெற்றி பெறுகிறோம் என்பதை விட அதை கடந்து பல புத்தகங்களை படிப்பது, அதில் ஏற்படக்கூடிய ஐயங்களை நிறைவு செய்வதிலே, கேட்டுக்கொள்வதிலே, தெரிந்து கொள்வதிலே ஆர்வங்கள் உங்கள் மத்தியில் அதிகமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு நல்லவை நோக்கி செல்லக்கூடிய சரியான பருவம் மாணவர் பருவம் தான். அந்த மாணவர் பருவத்தில் ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, நிதானம் இவைகள் அத்தனையும் தேவையான விஷயம்தான். வினாவினா போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள், அதை கலந்து கொண்டவர்கள் நிச்சயமாக அவருடைய மனநிலை மிக வேகமாக வேலை செய்யும். என்ன சொல்லுகிறார்களோ அதுக்கு உடனே பதில், குயிக் ஆக்ஷன், உடனே பதில். இது சாதாரணமாக ஏற்படுவதல்ல, இயல்பாகவே அவர் பயிற்சி என்பது இருக்க வேண்டும். அது போன்ற நிலை இருந்தால்தான் நல்ல நிலையை உருவாக்கும். நான் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில 21 ஆண்டுகளாக நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். காரணம், எங்களுடைய தோழர் நமது ஈரோட்டிலே அற்புதமாக நடத்தி கொண்டிருக்காங்க. யார் அதிகமாக பயன்பட்ட மாணவர்களை தான். மாணவர்களுக்கு புத்தகம் வைப்பதற்கான ஒரு அலமாரி கொடுத்தார் முதலில். இது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்து இன்றைக்கு அது மிகப்பெரிய விழாவாக மாறி இருக்கிறது. அதை ஒட்டியே நமது புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது பலர் குடும்பத்தோடு தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வந்து புத்தகங்களை வாங்குவது என்ற நிலை என்று வரும்பொழுது எல்லா புத்தகமும் இங்கு கிடைக்கும். பெரியார் சிந்தனையா கிடைக்கும், மகாபாரத் தெரிந்து கொள்ள வேண்டுமா அதுவும் கிடைக்கும், மார்க்சிய கருத்துடைய புத்தகம் கிடைக்குமா அதுவும் கிடைக்கும். எல்லா புத்தகத்தையும் படிக்க வேண்டும். இதைத்தான் லெனின் அவர்கள் ஒரு விஷயத்தில் சொல்லுகிறார். இந்த லெனின் என்றாலே இப்படி பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது, வரலாறு தெரியாத தற்கொலைகள். 1917ஆம் ஆண்டிலே புரட்சி நடந்து லெனின் கைப்பற்றுகிறார் சோவியத் யூனியனை. கைப்பற்றிய பிறகு மாணவர்களாம் அவர்கள் சென்று கேட்கிறார்கள், நாங்கள் அடுத்து செல்ல வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொல்லுகிறார், படியுங்கள் படியுங்கள் மேலும் படியுங்கள் என்று சொன்னார். இது லெனின் சொல்லுவார். இதை நான் ஏதோ எங்களுக்கு வேண்டியவர்கள் லெனின், உலகத்துக்கு வேண்டியவர் லெனின், உலகத்துக்கு வேண்டியவர் லெனின். இது தெரியாத சில தற்கொலைகள் சில நேரங்களில் அவருக்கு அதிகாரத்தை வைத்து எதாவது செய்யலாம் நினைக்கிறார்கள். அது ஒரு பொழுதும் நடக்காது, நாங்களும் நடத்தி விட மாட்டோம். உண்மையாக தான் சொல்ல வேண்டும். நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது சம்பந்தமாக முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கின்றோம். நான் எப்பொழுது பேசும் பொழுது என்னுடைய கருத்தை வேகமாகவும் ஆணித்தரமாகவும் பதிவு செய்யணுமா நான் பேசுவேன். அவர் யார் என்ன என்பதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அவரை சொன்னேன், நீங்கள் அந்த லெனின் மட்டத்தை பார்த்தீர்களா? எத்தனை வருஷமாக பார்த்தீர்கள்? நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அவங்க லெனின் சிலை இருந்தது தெரியுமான்னு கேட்டேன். ஆமா சிலை இருந்தது, அதனால சிலை நான் வச்சிருந்தேன். உண்மையா நான் அவர்கிட்ட போனோடனே கேட்ட கேள்விதான். ஆமா சிலை இருந்தது. இப்ப அதை நாங்க மன்றத்துக்குள்ளே வச்சு சிலை வைக்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். சரி கொஞ்ச நாள் பொறுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன். இது பலருக்கு ஊர் வரலாறும் தெரியாது. ஏன்னா பிரபஞ்சன் இருந்தால் தெரு வரலாறு முதல் கொண்டு கொடுத்துட்டாரு. நாங்களாம் பிரபஞ்சனோட பயின்றவர்கள், பிரபஞ்சனோடு நாங்கள் முரண்பட்டவர்கள் கூட.
நல்லதுக்கு நாங்கள் சொல்ல கருத்தை ஏற்று பல நிலைகளில் இருந்தார்கள். ஏனென்றால் இன்றைக்கு மக்களுக்கு தேவை என்பது நல்ல புத்தகங்கள் வாசிப்பது, உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொரு தனி மனிதன் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இன்றைக்கு எங்கே போர், எதன் மீது போரை தொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்வது என்று சொன்னால் ஆர்வம் மிகுதியாக இருக்க வேண்டும். உலகத்தை பற்றி அறிய வேண்டும். இங்கே வரும்பொழுது நம்முடைய மொழி என்பது என்று வரும்பொழுது ஆங்கிலம் என்று பொதுவாக இருக்கக்கூடிய பல நேரங்களில் போகும் பொழுது அது உதவியாக இருக்கிறது. ஆனால் மொழியில் பேசும்பொழுதுதான், அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். நான் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்றேன். உயர் அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நான் பேசுகிறேன். எனக்கு பேசுறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருக்கிறார். நான் அப்படி வேளாண் துறை அமைச்சர். அவர் பேசும்போது சொல்கிறார், நீங்கள் பிரெஞ்சு காணொலியில் இருந்தீர்கள், நீங்க ஏன் பிரெஞ்சு படிக்கவில்லை என்று கேட்டார். நான் படித்தேன், தொடர்ந்து படிக்கவில்லை என்று சொன்னேன். அவர் சொன்னார், எங்களுக்கு முக்கியமானது எங்கள் மொழிதான். நான் எங்கள் மொழியில் பேசுகிறேன், அவர்கள் உங்களிடம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்வார்கள். அதுபோல மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருந்தது. எந்த மாநிலத்திலும் எந்த இடத்துலையும் இப்போ நீங்கள் பார்த்து ஜெர்மன் போனால் ஜெர்மன் தான், பிரான்ஸுக்கு போனால் பிரெஞ்சு தான், எங்கே போனாலும் அதனுடைய நாட்டுடைய மொழி தான் அவருக்கு தேவை. மொழி பற்று என்பது மொழி வெறியாக இருக்கக்கூடாது, மொழி பற்றாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த புத்தக காட்சி என்பது பல வகையில் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நான் பாங்கியிடம் ஒரு விஷயத்தை சொன்னேன். இங்கே உட்கார்ந்து பார்த்தா ஏதோ எதிர்காலத்தில் அமையப்போடைய அணி மாதிரி இருக்குதுன்னு கேட்டேன். நாங்க முதலமைச்சர் விட போறதில்ல, முதலமைச்சர் எங்களையும் விட போறதில்லை. இது ஒரு நினைவுக்காகவும் சொல்லுகிறேன். ஆனால் மாற்றம் என்பது மாறாதது, மற்ற எல்லாம் மாறும். அந்த நல்ல மாற்றத்துக்கெல்லாம் உறுதியாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, நீங்கள் படியுங்கள், படியுங்கள், மேலும் படியுங்கள். பெரும்பாலும் அதுக்கு போகிறதே கிடையாது. உண்மை நான் சொல்றது, நான் ஏதோ இது பெருமைக்காக இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் அதை பார்த்தேன். திடீர்னு பாஞ்சிரம் மாதிரி எப்படி இருந்தாலும் ஃபோன் எடுப்பாரு, உடனே அடிச்சிட்டாரு வந்தாரு. இதுக்கு முதலமைச்சர் முன்னாடி கணக்கு போடுது. ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு மகிழ்ச்சி தான். எங்களை மட்டும் இல்லை, ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஐயா வீரமணி அவர்கள் மாணவர்களுடன் இருந்த இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதும் மேலாள் முதலமைச்சர்களும் மேலாள் அமைச்சர் அவர்களும் மற்றும் கல்வியாளர்களும் அறிவாளிகளும் நிரம்பிய இந்த அவையில் இருப்பதற்கும் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவ செல்வங்கள் அருமையாக தமிழில் நடத்தப்பட்ட வினாடி வினைக்கு தெரிந்த வரைக்கும் உடனடியாக பதில் சொல்லி தங்களுடைய அறிவு திறமையை எங்களுக்கு காண்பித்தார்கள். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ் இப்ப ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய காலம். நான்லாம் பள்ளிக்கூடம் முடிக்கிற வரைக்கும் தமிழ் தான். இந்த பியூசின்னு அந்த காலத்துல படித்தோம். அதுலேருந்து ஆங்கிலம், அதுலேருந்து அப்படியே ஆங்கிலத்துல முடிச்சுட்டு வந்தோம். ஆனா ஆரம்ப கல்வியெல்லாம் நாங்க தமிழ் தான். அரசு பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன், அரசு கல்லூரியில தான் படித்தேன். ஆனா நிர்வாகவியல்ல நான் ஒரு உச்சமே தொட்டேன். எந்த விதத்திலையும் நம்ம அறிவு எந்த அளவுக்கு குறைச்சல் கிடையாது. தமிழை படிச்சு அதை ஆங்கிலத்துல மாத்திக்கிறதுக்கோ அல்லது தமிழை படிச்சு எதுல மாத்திக்கிறதுக்கோ நமக்கு அந்த அறிவு நிறைய இருக்கு. அதோட நம்ம எல்லோரும் நிச்சயமாக அறிவாளிகள் தான். உங்களை யாராச்சும் மடையர்கள் இருந்தா கை தூக்கு. யாராச்சும் மடையர்கள் இருக்கீங்களா? இல்ல. அப்ப எல்லாம் நம்ம எல்லாம் அறிவாளிகள் தான். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். அறிவுங்கிறது எப்படி வரும்? படிக்க படிக்க பகுத்து அறியும். பகுத்தறிவு வரும்போதுதான். வெறும் படிப்பு BA BSc போட்டுட்டு அறிவே இல்லாம இருப்பாங்க பல பேர். உங்களுக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்பாங்க, பின்னால பட்டமா போட்டிருப்பாங்க, ஆனா
அந்த பகுத்தறியும் அறிவு இருக்காது. படிச்சிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான், வேலைக்கு வந்திருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, தமிழுக்காக வேண்டி இன்னைக்கு எங்க ஒவ்வொருத்தவங்க மேலையும் நிறைய கேஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். தமிழ் ஆசிரியர்களாச்சும் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்குறாங்களான்னா 2-3 தமிழ் ஆசிரியர்கள் தான். அதுவும் வேலையிலேருந்து வெளியில வந்து முடிச்சவங்க காலத்துல உள்ளவங்க தான். எத்தனை பேர் இந்த தமிழால் பிழைத்து தமிழால் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களும் எங்களை பத்தி பண்ணுங்க. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி எல்லாம் சொன்னதுல சொல்ல வர்றேன். ஒரு IAS ஆபீசர், ஒரு அம்மா லேடி, அவங்க சொல்றாங்க, நான் மலையாளி, நான் கஷ்டப்பட்டு தமிழ்ல பேசுறேன், ஆனா உங்க தமிழ்நாட்டு மடையர்கள் எல்லாம் ஆங்கிலத்துல பதில் சொல்றாங்க. அப்படியே தூக்கு மாட்டு தொங்கலாம் போல இருக்கு. எத்தனை பேருக்கு தமிழ்ல பேர் இருக்கு? நான் என்கிட்ட ஏதாச்சும் பேர பிள்ளைங்க வந்து சொல்லுவோம், பேர் என்ன அப்படின்னு, இதை இசு புசு தசு புசும்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த அப்பாட்ட போய் கேட்டு வர்றேன். அப்பாட்ட போய் கேட்டு வந்துட்டு அது இது எவனோ ஒருத்தன் ஏதோ வைக்க சொன்னானா. இப்ப எனக்கு, நான் என் பேரு வீரமணி, எங்க வீட்டுல எல்லாமே மணி. ஓகே, நான் என் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்கேன், அழகு அழகு, அரசன் அரசன் வச்சிருக்கேன், பேர பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் வச்சிருக்கிறேன். எந்த விதத்திலையும் குறை இல்லையே. ஆனால் இந்த பேரு வச்சாதான் அறிவாளியா இருப்பாங்களாம். இது ஒரு 5000-10,000 கொடுத்து உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு அறிவு உள்ள பேர் வைக்கிறதுக்கு, பேர் வைக்கக்கூடியதுக்கு அப்பா அம்மாவுக்கு அறிவு இல்லை. அதை எவங்கிட்டயோ காசு போய் கொடுத்து அவன் எதையோ கண்டதையும் பெரட்டி நீ இஸ்ன்னு வைக்கணும், புஷ்ன்னு வைக்கணும், அப்படி இப்படின்னு வச்சா அது அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அபத்தமா இருக்கு. சில பேரெல்லாம் அந்த சமஸ்கிருதத்து பேர்த்தோட தமிழ் பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களை அப்படி கூப்பிடுறதுக்கே சங்கடமா இருக்கு. அத மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஒரு மோகம், மிக மிக மோசமான ஒரு நிலை. இப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அதே மத்த ஐயா சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் போக சொந்த அவங்க தாய்மொழியை தான் பேசுறாங்க. ஏன் நம்ம பேசக்கூடாது? என் பிள்ளைங்களை கொண்டு போய் ஆங்கில மீடியத்துல ஏன் டேடி மம்மின்னு தான் கூப்பிடணும்? நான் எங்க அம்மா அப்பா கூப்பிடுறேன், என் பையனுக்கு அப்படி, என் பேரனுங்களை அப்படிதான் கூப்பிடுறானுங்களே. அம்மா அப்பா வேற எப்படி கூப்பிடுறது? நான் அமெரிக்கால இருக்கிறேன், அப்போ அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. எனக்கு என்னது அம்மான்னு கூப்பிடுறாங்க. திரும்பி திரும்பி பார்த்தா ஒரு கொரியன் புள்ள. உங்களுக்கு தெரியுமா? கொரியால அம்மா அப்பா அம்மா அப்பா தான் தெரியுமா? ஏன் நம்ம மாட்டு இளவரசி அந்த நாட்டை பிடிச்சிட்டு அந்த நாட்டுல அரசனை திருமணம் பண்ணி அங்க ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் தமிழ் வார்த்தை இருக்குது. அதே மாதிரி உலகம் முழுவதும் இருக்கு. நீங்க வீடியோல போய் பாருங்க, எல்லா நாட்டிலையும் நம்ம ஊர் பேர் இருக்கு. உலகம் முழுக்க நாட்டில எல்லா நாட்டிலையும் இன்னைக்கு வேலூர் இருக்கு, மதுரை இருக்கு, எல்லா ஊர் பேர் இருக்கு. நம்ம உலகத்தை கட்டி ஆண்டவர்கள். ஆனா இப்ப என்ன ஆச்சு? யாரோ வந்து உட்கார்ந்தானுங்க, ஒரு 1000 வருஷத்துல படிக்க கூடாதுனாங்க. எங்க தாத்தாவும் படிக்கல, அதுக்கு பிறகு எங்க அப்பா கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சாரு. நான் எடுத்தோடனே மாஸ்டர் டிகிரி தான். மற்றவங்க எல்லாம் என் பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். இத மாதிரிதான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறோம். படிச்சாதான் நமக்கு முன்னேற்றம். எனக்கு சொத்து இருந்து எனக்கு பெயர்லாம் வரல. நான் படித்து இன்னைக்கு நிர்வாகவியல்ல இந்த ஊர்லயே ஒரு பேரோட இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இன்னும் என்கிட்ட பல பேர் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அறிவு மட்டும்தான் நிக்கக்கூடியது. அதுதான் நமக்கு செல்வத்தையும் கொடுக்கும், நமக்கு உலகத்தில் ஒரு பேரையும் கொடுக்கும். ஆகவே படியுங்கள், படியுங்கள், தமிழை வளருங்கள், தமிழை கொல்ல வேண்டாம். ஆகவே நீங்க எல்லாம் போய் அப்பா அம்மா இருந்தா முடிஞ்ச பேரை மாத்தீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு 90% பேருக்கு தமிழ் பேர் கிடையாது, மாத்தீங்க. அது மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஐயா, இந்த எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இந்த தீக்கா காரனுக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றும் பிடிக்காது. துண்டு போடுறதே நாங்க அதிகமா விரும்புறது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப சிறப்பு பண்ண ஐயாவுக்கு நன்றி, 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 வணக்கம்.